இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது யார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐஆர் இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, போலி வாக்காளர்கள், அதே மாதிரி போலி வாக்காளர்கள், அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் இல்லாதவங்க புதுசாக சேர்க்கறதுக்கு நம்ம வந்து இப்போ நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு பதிலாக இவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைலாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக எத்தனை பேர் அந்த பூத்தில் ஓட்டு போடுறாங்களோ, அந்த ஏரியாவை சார்ந்தவங்க அவங்க மட்டும்தான் அந்த ஓட்டு போட தகுதி உள்ளவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்றத ஒரு ஃபுல் செக்அப் பண்ணி இல்லாதவங்கள வந்து பேர் ஆட் பண்ணுறதும், அதே மாதிரி இதில் வந்து வெளியூர் போயிட்டவங்க, வெளிநாடு போயிட்டவங்க, திரும்பி வர முடியாதவங்க, அதே மாதிரி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டவங்க, அந்த நாட்டு சிட்டிசன் அவங்களாம் ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டுகள்லாம் வந்து கண்டுபிடிச்சி நீக்கிறது, இறந்தவங்களோட அந்த ஓட்டர் ஐடி அதெல்லாம் நீக்கிறது, இந்த மாதிரி ஃபுல்லாக நேரில் போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பண்ணுறது தான் இந்த எஸ்ஐஆர். இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பீகார் எலெக்ஷன்ஸில் வந்து நடத்துகிறாங்க. இது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 41 லட்சம் பேர் வந்து நீக்கிட்டாங்க. இந்த மொத்தமாக 7.6 கோடி வாக்காளர்கள் வந்து 41 லட்சம் பேரை வந்து நீக்கிறதா போட்டிருக்கு. அதே மாதிரி 21 லட்சம் பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க இந்த ஓட்டர் ஐடி ஓட்டர் எலெக்ஷன்ஸில். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த எஸ்ஐஆர், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா விதமான மாநிலத்திலும் இது வந்து தீர்வு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சில மக்கள் இதுக்கு ஆதரவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதான் என்ன சொல்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறவங்களோட டாபிக் என்னவா இருக்குன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நடத்துறது நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பூத் ஸ்லிப் இருக்கும், நேராக போய்ட்டு ஐடி ப்ரூஃப் காமிப்போம், நம்ம போய் ஓட்டு போட்டு வந்துடும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம வந்து வேறு எந்த வித இதுவும் இருக்காது. ஆனால் இப்போ வந்து ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா இவங்க வந்து செக் பண்ணி இந்த வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்களா, இல்லை 3 பேர் தான் இருக்காங்களா, இல்லை 2 பேர் தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போகும்போது போலி வாக்காளர்கள் இல்லாமல் இருக்கிறத தடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நடத்துறதுனால யாரும் வந்து தப்பான வாக்காளர்கள் தப்பான ஓட்டு போட முடியாது. இந்த மாதிரி எந்த விஷயம் நடக்காது. நம்ம வந்து நமக்கு நேர்மையாக எல்லாமே நடந்தது அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆதரவு தெரிவிக்கிறவங்க சொல்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி வந்து ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது 4 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட வந்து இதில் என்னென்னா, செக் பண்ணிவிட்டா வெறும் டிக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் வாங்கி சைன் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அவர் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபார்மில் வந்து அவங்க ஃபில்அப் பண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு சைன் போட்டு கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க போயிட்டு அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஃபார்ம் மிஸ் ஆகிடுச்சு, அப்போது 4 பேரில் ஒருத்தர் மிஸ் ஆகிடுச்சுன்னா 3 பேர் மட்டும் தான் ஓட்டு போட முடியும், ஒருத்தருக்கு ஓட்டு போட முடியாத சூழ்நிலை வந்தது. ஸோ அப்போது ஒரு நம்மளோட ஜனநாயகத்தில் ஒருத்தர் ஓட்டு போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் இது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு புதுசாக ஃபார்ம் எடுத்துன்னு பண்ணுங்கள், இருக்கிறவங்களும் சேர்ந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம நாட்டில் வந்து போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் மேஜராக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 விதமான கருத்துக்களும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். ஏன்னா வந்து நம்ம இது ஒரு செக் பண்ணி ஆமாவா இருக்காங்களா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது நம்மளோட நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இதில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு பதற்றமாக ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் எல்லாருக்குமே யாராருக்கு ஓட்டு போடுறதுக்கு அந்த நம்ம தமிழ்நாட்டில் உரிமை இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த ஓட்டு ஐடி கிடைக்கணும், அவங்களாம் ஓட்டு போடணும் அப்படின்றது நான் ஆசைப்பட்றேன். அதேமாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஆசைப்படுங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாருமே இதில் வந்து கலந்துட்டு அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. தவறு நடக்காது நம்பிக்கையில் இருப்போம். அதனால் நம்ம அரசாங்கம் அதை சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம். தவறு நடக்காதுன்னு சொல்லி நம்புவோம். அதேமாரி யாராச்சும் தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லி பயந்தீங்கன்னா பயப்படாதீங்க, நல்லது நடக்கும் நம்புவோம். இந்த மாதிரி விஷயங்களும் ஆதரவு தெரிவிப்போம். இது வந்து ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுது. ஏன்னா நம்ம இந்தியா மாதிரி ஒரு சின்ன நாட்டில் இவ்வளோ கோடிக்கான மக்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, சின்ன நாட்டில் இவ்வளோ கோடிக்கான மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பாகிடுச்சுனா அது எங்கே நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஆட்சி காலம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடி 10 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 4 கோடி 5 கோடி வாக்காளர்கள் கூட 5 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 5 கோடி வாக்காளர்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக 5 கோடி வாக்காளர் இருக்காங்க. இதில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு
வாக்காளர் பேரும் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, இல்லை அவங்க ஓட்டு வேறு ஓட்டு போட்டாங்கன்னா, இப்போ அவங்க கேட்குற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க அந்த டைமில் வெளிநாடு போயிருந்தோம், எங்கேயோ போயிருந்தோம், சரி என்ன ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ கம்முன்னு விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட யாரோ ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அது நாட்டுக்கும் ஒரு கெட்ட பேர் ஆகிடும், நமக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் ஒரு நேர்மையான எந்த ஒரு தப்பு நடக்காத ஒரு எலெக்ஷன்ஸை 2026 நம்ம தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நம்ம நடத்துவோம். நன்றி, வணக்கம்.